ப்ராஃபிட் மேனேஜர் சப்ஸ்கிரைப் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு மார்ச் 13ஆம் தேதி நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேற இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபுல் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்மளால வந்து ட்ரேட் பண்ணிருக்க முடியுமா இல்லையான்றத ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனல்ல பார்க்குற எல்லாருமே வந்து என்ன மன்னிச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து என்னால ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ பர்சனலா வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம், கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமே இருக்கு. ஸோ பட் நம்ம இதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டோம். பாதியில விட வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ மேக் பண்றேன். ஓகேங்களா? நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா உங்களுக்கு இந்த சாட்டர்டே இல்ல சண்டேல வந்து நான் வந்து இன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸ் கூட போன லைவ் மீட்டிங் வந்து நான் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு அப்புறமா போஸ்ட் பண்ணேன். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ வரக்குள்ள கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் ஒரு ரஃப்பா இன்னைக்கான ஒரு ஓவர்வியூ மட்டும் குடுத்துர்றேன். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கான மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு, பேலன்ஸ்டா மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு, இனிஷியலா என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, ஒரு 3 டைம் ஃப்ரேம் மட்டும் மேல போனவன், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு, ரிவர்சல் ஆயிட்டு கீழ இறங்கி வர ஆரம்பிச்சிருக்கான். ஆக்சுவலா நேத்தோட டாப் இருக்கு இல்லையா? நேத்தோட ஹை. அங்கிருந்து தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு இன்னைக்கு புஷ் பண்ணி கீழ வந்து கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேத்தே வந்து சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த மாரி கீழ இறங்கிட்டு ரிவர்ஸ் ஆயிட்டு மேல போகுது அப்படின்னா, மோஸ்ட்லி மார்க்கெட் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் வந்து ஷார்ட் கவரிங் நடக்கும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த ஷார்ட் கவரிங் ராலிக்கான எந்தவித வழியுமே என்ன பண்ணல. செல்லர்ஸ் வந்து குடுக்கவே இல்ல. மேல முயற்சி பண்ணானுங்க பையர்ஸ். ஆனா என்ன பண்ண முடியல அவங்களால. நேத்தோட ஹைய கிராஸ் பண்ண முடியாதனால, அங்கிருந்து வந்து புஷ் பண்ணி பயங்கரமா வந்து கீழ கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நமக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் டார்கெட் வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, வந்து நமக்கு விட்டுட்டு போயிருக்கு. அது நான் என்னன்றத நான் வீடியோல போக போக சொல்றேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இம்பார்டன்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிப்போம். நேத்தோட வேல்யூ ஏரியா ஹை, ஆக்சுவலா வேல்யூ ஏரியா ஹைல இருந்து இந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, நம்ம அப்படியே ஃபுல்லாவே மார்க் பண்ணிப்போம். தனி லைன் நமக்கு வேண்டாம். இது வந்து இதோட செல்லிங் எக்ஸஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் நேத்தோட வேல்யூ ஏரியா. ஏன்னா மார்க்கெட் வந்து நேத்தோட வேல்யூ நேத்தோட வேல்யூ ஏரியால வந்து இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நடந்தக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ஃபுல்லுக்கு அப்புறம் குட்டி பண்ணிட்டு ஆர்டர் ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலு. உங்களுக்கு டெல்டா பாருங்க, கிட்டத்தட்ட 71,000 வால்யூம் நெகட்டிவ் சைட்ல வந்து வால்யூம் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ வால்யூம் வந்தாலும் மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு, செகண்ட் கேண்டில்ல வந்து ஒரு பாசிவ் பையா போட்டுட்டு, தேர்ட் கேண்டில் அகைன் அக்ரெசிவ் செல்லா வந்தாலும் மார்க்கெட் என்ன பண்ணும் உங்களுக்கு, இந்த லோவெல்லாம் பிரேக் பண்ணாம கன்டினியூஸா வந்து மேல போக ஆரம்பிச்சுச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பைக்கு வந்து ஒரு இடத்துல கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சு. எங்க கன்ஃபர்மேஷன் குடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாசிவ் பை கேண்டில். இது வந்து ஒரு பாசிவ் பை கேண்டில். அத ஃபாலோ பண்ணி அக்ரெசிவ் பை கேண்டில். உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, இது 3மே கன்டினியூஸா நமக்கு வந்து பை சைடு காமிச்சிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்றான் உங்களுக்கு, நம்ம வந்து இந்த ஹைய வந்து இங்க தான் வந்து பிரேக் அவுட் பண்றோம். சரிங்களா? ஆக்சுவலா நம்ம ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தோம் என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த இடத்துல வந்து ட்ரேடிங் வந்து போயிருக்க மாட்டோம். ஏன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு கரண்ட் டேவோட ஹை வந்து இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப நான் என்ன முடிவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த 3 கேண்டில் இருக்கு இல்லையா? இதோட ஹைய பிரேக் அவுட் குடுத்துருச்சு. ஓகே. ஸோ பிரேக் அவுட் குடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன ஸ்டெப் சொல்லும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என் பிரேக் அவுட் வந்துச்சுன்னா ப்ராப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ நான் எப்படி இன்னைக்கு ட்ரேடிங் வந்து பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹை இருக்கு இல்லையா? இத வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா எடுத்துக்கிட்டேன். ஏன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா எடுத்துக்கிட்டேன்? பாசிவ் பை, பாசிவ் பை அத ஃபாலோ பண்ணி அக்ரெசிவ் பை. ஸோ இது 3 தான் வந்து பைக்கான ஒரு ஹைட் போச்சு இல்லையா? அதோட ஹையஸ்ட் பாயிண்ட்ட மார்க் பண்ணும்போது எனக்கு வந்து இங்க பிரேக் அவுட் குடுத்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு புல் பேக் வந்து கீழ இறங்குச்சு. அதுக்கப்புறம் அதோட ஹைய வந்து மார்க்கெட் இங்க பிரேக் பண்ணுச்சு இல்லையா? நான் வந்து இந்த இடத்துல பை சைட் போலான்ற மாரி ஒரு பிளானிங் வந்து வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, அங்கிருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் வந்து குடுத்துச்சு. ஆனா என்ன பண்ணேன்னா, நேத்தோட ஹை இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு கம்ப்ளீட்டா வந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா, இங்க ரிவர்சல் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அப்டின்னா, இங்க நம்ம ட்ரேட் போயிருந்தோம் இல்லையா? அதாவது இந்த ஒரு இடத்துல. ட்ரேட் போயிருந்தாலும், நமக்கு வந்து இங்க ஒரு பாசிவ் பை கேண்டில் வந்து போட்டிருக்கோம் இல்லையா? அந்த பாசிவ் பை வந்து அகைன் மார்க்கெட் மேல கொண்டு போகும்னு நெனச்சாலும், எனக்கு வந்து என்ன பண்ணிருக்கான், இந்த இடத்துல இந்த பாசிவ் பை ஃபெயில் ஆயிருக்கான் இல்லையா? ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கணும், நான் ஒரு வேள இங்க பை போயிருந்தாலும், இந்த இடத்துல நான் லாஸ வந்து புக் பண்ணிக்கணும். நான் மட்டும் இந்த இடத்துல லாஸ புக் பண்ணாம இருந்திருந்தா, நான் வந்து இன்னைக்கு பெரிய லாஸ் வந்து பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு ட்ரேட்லாம் பண்ணல. பட் அனலைசிஸ் பண்ணும்போது அங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம், நான் என்ன பண்றேன் உங்களுக்கு, அததான் வந்து சொல்லி தரேன். நான் வந்து நீங்க ட்ரேட் போடும்போது என்ன பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, இங்க பை போகலாம் அப்டின்ற மாரி தான் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பெரிய லாஸ் இல்லாம என்ன பண்ணுச்சு எனக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து இந்த பாசிவ் பையர், அதாவது லிமிட் ஆர்டர் வந்து எப்போ ஃபெயில் ஆகும்னா, அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்? ஃபெயில் ஆகுறதுக்கான ஆப்போசிட் சைடுல வந்து பயங்கரமா போகும். ஸோ இங்க பையர்ஸ் ஃபெயில் ஆயிருக்கான். அப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? அங்கிருந்து ரிவர்சல் ஆயிட்டு கீழ இறங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. சரி, இப்ப மார்க்கெட் வந்து நல்லா அங்கிருந்து ஃபால் ஆயிட்டு வந்துச்சா? ஃபால் ஆயிட்டு வந்துட்டு இங்க 2 வாட்ச் பண்ணுங்க. இந்த ஒரு கேண்டில் இருக்கான் இல்லையா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் எக்ஸாஷன். சரிங்களா? அதாவது செல்லர்ஸ் ஃபுல்லா வெளிய போயிட்டு பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அண்ட் அகைன் அத ஃபாலோ பண்ணி ஒரு அக்ரெசிவ் பை வந்துச்சு. சரிங்களா? ஆனா, இம்மீடியட்டா என்ன பண்ணேன்னா, இந்த 2 பை வந்ததுக்கு அப்புறம், இந்த கேண்டில் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அகைன் ஒரு பையிங் எக்ஸாஷன் கேண்டிலா வந்து வந்தாச்சு. அதாவது இங்க 2 இடத்துல பையிங் உள்ள வந்தாலும், திரும்பி என்ன பண்ணிட்டானுங்க, இந்த இடத்துக்குள்ள போனோனே பையர்ஸ் வந்து எக்ஸாஸ்ட், அதாவது அவனால முடியலன்னு சொல்லிட்டு வெளிய போக ஆரம்பிச்சானுங்க. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுட்டு, இந்த லோ வந்து மார்க்கெட் என்ன பண்ணான்,
இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணலாம். பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ நமக்கு இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். மார்க்கெட் ப்ரீவியஸா கீழ வந்தது பார்த்தீங்கன்னா, இதோட தானே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அகைன் திரும்பும்போது இங்க வந்து லோ உடைச்சிருக்கான் ஃபிரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல செல் என்ட்ரி போயிட்டு, இதுக்கு மேல நம்ம வந்து எஸ்எல் வச்சிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் என்ன பண்ணிருக்கும் நமக்கு அங்கருந்து. கம்ப்ளீட்டா அங்கருந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து குடுத்திருக்கு. ஸோ கிடைச்சது எவ்வளோ பாயிண்ட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 55 பாயிண்ட் வந்து நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 0 பிரிண்ட் வந்து போட்டுருச்சுல்ல. நான் என்ன பண்ணுவேன், இப்ப அந்த 0 பிரிண்ட்ட மார்க் பண்ணிப்பேன். ஏன்னா அது வந்து இன்ட்ராடேவோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 0 பிரிண்ட்ன்றது. இப்ப மார்க்கெட் பாருங்களேன், கடைசி வரைக்கும் அந்த 0 பிரிண்ட்ட பிரேக் அவுட்டே பண்ணல. எப்பப்பலாம் அந்த 0 பிரிண்ட் போகுதோ மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு அங்கருந்து புஷ் பண்ணி கீழ தான் வந்து வந்துட்டு இருக்கு சரிங்களா? நான் ஆக்சுவலா என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நாங்க ஒரு 12 மணி கிட்ட இங்க இருக்கான் இல்லையா? இங்கேயே நாங்க என்ன பண்ணிட்டோம், மீட்டிங்லாம் வந்து எல்லாமே குளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா, இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி வேற. 12 மணிக்கு மேல எக்ஸ்பைரிய ட்ரேட் பண்றதுன்றது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான். ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம், மார்க்கெட்ல இருந்து வெளிய வந்துட்டோம் சரிங்களா? சரி ஓகே. இதோட தான் நமக்கு வந்து இன்னைக்கு ட்ரேடிங் வந்து பார்த்தது. பட் ட்ரேடிங்லாம் நாங்க இன்னும் பண்ணல சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி வந்து நெறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதுனால, அ ட்ரேடிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து மண்டே வந்து ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு வேற ஒரு பிளான் வந்து வச்சுட்டு இருக்கேன் சரிங்களா? இந்த ஒரு டாப் இருக்கு இல்லையா? இந்த ஒரு டாப் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், செல்லிங் எக்ஸஸ்ன்னும் சொல்லலாம். அப்படி இல்லனாக்கா, இந்த ஒரு பாயிண்ட்க்கு பேர் வந்து நமக்கு பையர் ஃபெயில்ட் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம். இனிஷியல் பேலன்ஸ் வந்து படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பையிங் ஃபேஸ் அதாவது பையர் என்ன பண்றான், ஹைய உடைக்கிற மாரி முயற்சி பண்ணான். ஆனா கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு, அது ஆப்போசிட்டா பிரேக் பண்ணி குளோசிங் வந்து வச்சுட்டான். ஸோ இந்த மாரி கிடைச்சது அப்படின்னா, இந்த ஃபெயில்டு ஜோன் இருக்கு இல்லையா? இந்த ஜோன மார்க்கெட் என்ன பண்ணும் உங்களுக்கு, அடுத்த ஒரு 3 டூ 4 டேஸ்ல வந்து இது ரீட்ரேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரீட்ரேஸ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம யாரும் அப்படியே பிளாங்கா போய் பை பண்ணக்கூடாது. நமக்கு வந்து இங்க பாட்டம்ல வந்து ஒரு ரிவர்சல் காட்டணும். அப்படி காமிச்சுனா என்ன பண்ணலாம், தாராளமா நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து போலாம். ஆனா மார்க்கெட்ல ஒரு பெரிய விஷயம் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து வரப்போகுது. அதுக்காக தான் வந்து மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கான். அண்ட் நீங்க இன்னைக்கோட வால்யூம் ப்ரொஃபைல் வந்து கிளியரா வாட்ச் பண்ணா தெரியும். இங்க டாப்ல இருக்கக்கூடிய வால்யூம்லாம் பாருங்க. எவ்வளோ கம்மி கம்மியா இருக்கு. ஆனா இந்த பாட்டம்ல இருக்கிற வால்யூம் மட்டும் பாருங்களேன். இந்த ஸ்ட்ரக்சரே தெரியுதா உங்களுக்கு? அந்த ஹிஸ்டோகிராம் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இங்க வந்து ஹெவி வால்யூம் வந்திருக்கு. அண்ட் வால்யூம் ப்ரொஃபைல்ல பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுமே உங்களுக்கு பாட்டம்ல தாங்க போட்டிருக்கான். ஸோ ஹெவி வால்யூம் பாட்டம் வந்து வந்திருக்கு சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். 283 நான் இன்னும் கூட ஜூம் பண்றேன். 283, 287, 229 லட்சம். இது எல்லாமே லட்சத்துல வந்திருக்கு சரிங்களா? ஸோ பிக் வால்யூம் அதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் பாருங்களேன். கே, எல், எம் ஒரு 3 பீரியட் தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு. இந்த இடத்துல டைமே ஸ்பெண்ட் பண்ணிருக்கு. ஆனா கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வால்யூம் எவ்வளவு போட்டிருக்கான். ரொம்ப ஹெவியா போட்டிருக்கானா. ஸோ நீங்க இந்த வால்யூம் என்ன பண்ணணும், பிளாங்கா வால்யூம் மட்டும் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்காம, அதுல நெட்டா பையர் அதிகமா இருக்காங்களா, செல்லர் அதிகமா இருக்காங்களான்றது ஜஸ்ட் ஒரு ஐடியா நம்ம பார்த்துப்போம். மார்க்கெட் ப்ரொஃபைல்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா, இங்க வந்து வால்யூம் ப்ரொஃபைல் டோட்டல் வால்யூம் பதிலா டெல்டான்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிரும். அந்த இடத்துல யார் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஒரு டெல்டா என்ன காட்டுதுன்னா, நெகட்டிவா பார்க்குறப்ப செல்லிங் அதாவது அக்ரெசிவ் செல்லர்ஸ் தான் வந்து இந்த பாட்டம்ல அதிகமா இருக்காங்கன்னு நமக்கு காமிச்சிருக்கு சரிங்களா? ஓகே. ஸோ நமக்கு வந்து டெல்டா பார்த்துட்டோம் இந்த இடத்துல. அப்படியே என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு கிளான்ஸ் வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டையும் பார்த்துருவோம். அவன் வந்து உண்மையாலே செல்லர் தானா? இல்ல வந்து லிமிட் பை ஆர்டரான்றத பார்த்துப்போம். ஓகே. இங்க 52,000ன்றது நமக்கு லிமிட் பை ஆர்டர். இவனும் லிமிட் பை ஆர்டர். இவனும் லிமிட் பை ஆர்டர். ஓகே. சரி ஓகே. ஆக்சுவலா வந்து நமக்கு இங்க நெகட்டிவா வந்து அகஸ்ட் காமிச்சாலும், ஆனா ஒவ்வொரு கேண்டில்ல பாட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் பை ஆர்டர்ஸ் தான் வந்து வந்திருக்கானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃபால்லாம் வந்து புட் ஆப்ஷன் பையர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட்ட மேல கொண்டு போகும். அதாவது கால் ஆப்ஷன் செல்லரையும், புட் ஆப்ஷன் பையரையும் என்ன பண்ண போறாங்க மார்க்கெட்ல. இவங்க எல்லாத்தோட லாஸ வந்து எடுத்துட்டு, இத பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்களோட பொசிஷனா ஸ்கொயர் ஆஃப் சாரி அவங்களோட பொசிஷனா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு, மார்க்கெட்ட கம்ப்ளீட்டா திருப்பிட்டு மேல கொண்டு போவாங்கன்ற மாரி தான் இந்த ஒரு சார்ட் வந்து நமக்கு சொல்லுது. அதாவது மார்க்கெட் ஃபெயில் சார்ட் வந்து சொல்லுது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பையிங் ஃபெயில் ஆப்ஷன் தான். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு ஃப்ரைடேவே நடக்குதா? இல்ல வந்து மண்டே வந்து மேல கொண்டு போகுறான்னு சொல்லிட்டு. ஆனா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேல தான் போணுன்ற அவசியம் கிடையாது. மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ஃபால் ஆயிட்டும். கீழ வந்து வரலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் டேல இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல நமக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோவோ, மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன மாரி காமிக்குதோ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ட்ரேடிங் டிசிஷன்ஸ அந்த மாரி முடிவு பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ நம்ம சேனலோட வீடியோஸ் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத அத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. நான் சொல்ற இன்ஃபர்மேஷன வச்சு நீங்க ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நீங்க ட்ரேட் பண்றதா தெரிஞ்சதுன்னா, நான் கண்டிப்பா வந்து இந்த மாரி விஷயம்லாம் கூட குடுக்காம போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ நாலேட்ஜ் கெயின் பண்ணுங்க. நல்லா படிங்க. அண்ட் செபி வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரொபோசல் வந்து கொண்டு வந்திருக்க மாரி சொல்லியிருந்தாங்க. என்ன ப்ரொபோசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எஃப்1 ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறதா வந்து ஒரு பேச்சு வந்து அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். அத வந்து கொண்டு வர போறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தா நல்லாருக்கும் ஆக்சுவலா உண்மையிலே. யார் வந்து உண்மையிலேயே வந்து எலிஜிபிள் பெர்சன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிரும். சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நான் கண்டிப்பா என்ன பண்றேன்னா, இன்னைக்கோட லைவ் மார்க்கெட் செஷன வந்து எடிட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். சரிங்களா?
ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.